ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கும் கூட கர்த்தர் என்னை பலப்படுத்தி உங்களுக்கு முன்பாக நிற்க செய்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லார் கண்களை மூடி ஆண்டவரே எங்களோடு பேசுங்கப்பா, நம்முடைய வார்த்தையின் வல்லமையானது எங்களுக்குள்ளே செயலாற்றட்டும் என்று சொல்லி நம்ம கேட்போமா. உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே சோஸ்திரம் பறந்திடுமே உம் நாமத்திலே. பரனே எனக்காய் ஜெய கொடியே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆண்டவரே, இப்படி வசனத்தை தியானிக்கும் போதே வானம் எங்களுக்காக திறக்கப்படட்டுமே. ஆண்டவரே, பரலோக சக்தியை நீர் அனுப்புவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட செய்வனின் ஆவியின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் செயலுற்று போகட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்தகார வல்லமைகள் முறியடிக்கப்படட்டுமே அப்பா. வியாதியின் வல்லமைகளை அழிக்க, கட்டுகளை உடைக்க, ஆண்டவரே வறுமை கடன் பாரம் விடுபட்டதான ஆண்டவரே ஆவியை அழிக்கும் வண்ணமாக பரிசுத்த ஆவியானவரே பரலோக ஆண்டவரே சக்தியை நீர் அனுப்பி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. இதுக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை கட்டுகிறேன், செயலாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், கதவுகளை ஒரு 3 கதவுகளை கர்த்தர் உடைத்து பொக்கிஷங்களை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். அப்போ நமக்கு ஒரு கதவுகளை மட்டும் உடைக்க நமக்கு டைம் இருந்துச்சு. என்ன கதவு? பார்வோன் என்னும் கதவை உடைத்து பொக்கிஷமாக எதை தந்தார்? பெரிய கானான் தேசம் பொக்கிஷமாக தந்தார். யாரை அவர் சம்மட்டியாக சாவியாக பயன்படுத்தினார்னா, தரிசனமுள்ள ஒரு மோசையை அவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இனி மீதி இருக்கிற 2 கதவுகளை கர்த்தர் எப்படி உடைப்பார், எப்படி பொக்கிஷங்களை உங்களுக்கு அள்ளி தருவார் அப்படி சொல்லி நம்ம தியானிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் என்று பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறது பயம் என்னும் கதவு. இந்த பயம் என்னும் கதவை கர்த்தர் உடைப்பார். உடைச்சிட்டு பொக்கிஷமும் எதை தருவார்னா, பெலிஸ்தரின் பாளையத்தை பொக்கிஷமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். ஏன் அவங்க பயந்தாங்க? அனைவரும் ராஜாவிலிருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் நினச்சிதாங்க ரொம்ப பயந்து கலங்குனாங்க. எப்போ ஒரு மனுஷனுக்கு கலக்கம் வரும் அப்படின்னா, பயம் அதிகமாகும்போது தானாகவே உள்ளே என்ன செஞ்சிடும்? கலங்கி போயிடும். அதனால தான் இவர் என்ன செய்கிறான், இந்த ரொம்ப பயந்து கலங்கி போய் என்ன செஞ்சாங்க? நின்றுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் பாருங்கள், இந்த ஜனங்கள் ஒரு ஏன் பயந்தாங்கன்னா, பெலிஸ்தனான ஒரு கோலியாத்து, விருத்த சேதனம் இல்லாத ஒரு கோலியாத்து, அவன் உருவம் தோற்றத்தை பார்த்தாலே இவங்க பயந்து நடுங்கினாங்க. அது மட்டும் இல்லை, பேச்சு, ஒரு பேச்சு திறமை. சிலர் ரொம்ப நினச்சிவாங்க வீராங்கனை போல், ரொம்ப வீரமுள்ளவங்க போல் நினச்சிவாங்க, தைரியமாக அப்படி பேசுகிறது மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அதே போல் அந்த கோலியாத்து பேசுகிறாரு. என் பேரை கேட்டாலே தேசமே நடுங்கும், என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, நம்ம யுத்தத்துக்கு நான் வந்திருக்கிறோம். பொதுவாக யுத்தம்னா ஒரு ராஜா இன்னொரு ராஜானா யுத்த வீரர்கள் நினச்சிவாங்க, பாளையத்தில் நின்று யுத்தம் பண்ணுவாங்க. யுத்த வீரர்கள் அவங்க பக்கம் இந்த பக்கம், அவங்க அந்த பக்கம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அதுக்கு எதிராக என்ன சொல்கிறான்னா, ஒருத்தங்க மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, வாங்க. அவங்கள பயமுறுத்துக்கிற காரியம் அதான். நீங்கள் ஒருத்தங்க மட்டும் என்ன செய்யுங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க, சூஸ் பண்ணி யாரை நீங்கள் எனக்கு அனுப்பணுமோ அவங்கள நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஆளை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோடனே உங்களுக்கு ரொம்ப என்ன செஞ்சுட்டு பயம் வந்துட்டு, அந்த சவுல் ராஜாவுமே எங்கே நம்மளை கூப்பிட்டுருவாரோன்னு சொல்லி அவர் பின்னால் ஓடுறாரு.
அதே போல் அங்குள்ள எல்லா ஜனங்களும் நினச்சிதாங்க பயப்படுறாங்க. யுத்த வீரர்கள் நினச்சிதாங்க பயந்து நடுங்குதாங்க. நம்மளை அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க கூப்பிட்டுறக்கூடாது அப்படி சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. தேசமே அங்கே நினச்சது நிம்மதி இல்லாத எப்படி கலங்கி நிற்கிறது. யாரால்? இந்த கோலியாத்தை வைத்து பயந்து கொண்டு இருக்காங்க. இதே நேரத்தில் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு சிறுவனான தாவீது அங்கே என்னச்சுதாராம் வந்தார். வந்து எங்கே போனார்? 1 சாமுவேல் 17:20 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது யுத்த களத்திற்கு வந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே என்ன பயம்ங்கிற ஒரு கதவு. இந்த பயம் என்கிற கதவை உடைக்க எந்த சாவி, எந்த சம்மட்டினா தாவீது. இந்த தாவீது வெறும் சாதாரண வெறுமையான தாவீது இல்லை, ஒரு தைரியமுள்ள ஒரு தாவீது. ஹல்லேலூயா. தைரியமுள்ள தாவீது எங்கே வந்தார்? யுத்த களத்திற்கு. எங்கே ஜனங்கள் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கின்றார்களோ அந்த இடத்திற்கு யார் போனான்? தாவீது தைரியமாக அங்கே போனதாக பார்க்குறோம். தாவீதுக்கு இந்த உருவத்தெல்லாம் அதெல்லாம் பார்த்தா, அந்த பேச்செல்லாம் பார்த்தா பயமே இல்லை. ஏன்னா அவர் கடந்து வந்த பாதையில் சிங்கத்தை கரடியெல்லாம் அவர் நினச்சாராம் போட்டு தள்ளிட்டாரு. கரடியை போட்டு தள்ளியிருக்காரு, சிங்கத்தை நினச்சாராம் கொண்டு போட்டிருக்காரு. அதனால் இந்த சிங்கத்தையே கொண்டன்னா என்ன, சிங்கத்துக்கு மேலே இந்த இவர் என்ன பெரியவரா? காட்டுக்கே ராஜா யார்? சிங்கம்தான். அவ்வளோ பெரிய சிங்கத்தையே நான் என்ன செஞ்சுட்டேன், கொண்டு போட்டுட்டேன். கரடியே கொண்டு போட்டேன். அதை விட இவர் என்ன பெரியவரா? அதெல்லாம் ஈஸியாக நம்ம அவர் என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவர் மனசில் என்ன செஞ்சுட்டு பயமே இல்லை. சிலர் பயப்படுவாங்க, ஆனால் வெளியில் என்ன சொல்லுவாங்க, நான் பயப்படவே மாட்டேன், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஆனால் உள்ளத்துக்குள்ளாங்க என்ன டக்குன்னு அடிக்கும், பயந்துக்கிட்டே இருப்பாங்க. சிலர் இருப்பாங்க, சில பாம்பு வந்தால் கூட அடிச்சுக்கிட மாட்டாங்க, யாரையாவது கூப்பிடுவாங்க. ஆனால் அது கொன்ன பிறகு எல்லோரும் சேர்ந்து அனுப்பிச்சுவாங்க, இந்த பயந்தவங்களும் போட்டு அடிப்பாங்க. ஆனால் இங்கே தாவீது அப்படி கிடையாது. உண்மையாகவே அவர் என்ன செய்யலை, உண்மையாகவே பயப்படலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நான் அவருக்கு யுத்தத்துக்கு போகிறேன், நான் போய் நினச்சிவேன், நான் யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நினச்சிதாரான். அவர் போனார், தாவீது போகிறான். போய் அங்கே அந்த கோலியாத்தி இவனை பார்த்தோன்னே ரொம்ப சிரிப்பு தான் வருது கோலியாத்துக்கு. இது என்ன, இவ்வளோ ஒரு டவுசர் போட்டு சின்ன பையன் என்கிட்டயா, எனக்கு யுத்தத்துக்கு என்கிட்ட என்னென்ன நாயை நினச்சானா அவன் அப்படி சொல்லி. அது மட்டும் இல்லை, அவன் கையிலையும் கூட பாருங்கள் எந்த ஒரு ஆயுதமும் இல்லை, கையில் ஒரு கவனும் கல்லும் தான். சாதாரண இந்த வேட்டை ஆடுறவங்க என்ன செய்வாங்க, அந்த கவன் கல்லை வச்சு இந்த பறவைகளெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த கவனை வச்சு கல்லை வச்சு வீசி பிடிப்பாங்க. அதே போல் இவ்வளோ பெரிய உருவமில்லை, இவ்வளோ தோற்றமில்லை, உலகமே நடுங்கக்கூடிய எனக்கு முன்னால் இவன் என்ன நினச்சிட்டு நாயும் நினச்சிட்டு இவன் கவனும் கல்லோடு நிற்கானேன்னு சொல்லி ரொம்ப கேலி பண்ணி தான் சிரித்தான். ஆனால் அவன் நிலைமை நாயை விட பரிதமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன தைரியம், இவருக்கு தைரியமாக இருந்ததுனால தான் போக முடிஞ்சு. இந்த தாவீது பயந்துருந்தால் அந்த கோலியாத்துக்கு முன்னால் நின்றுக்க முடியுமா? முடியாது. அவங்க ஜனங்கள் ராஜா எல்லாரும் பயந்ததுனால நிற்க முடியலை, பயம் இல்லை. அப்போ அருமையான இன்றைக்கி எந்த பயத்தில் நீங்கள் இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கீங்க? நீங்கள் யாரை பார்த்து பயப்படுறீங்க? எது உங்களை பயமுறுத்துகிறது? ஏதோ ஒரு பயத்தில் நீங்களும் கூட கலங்கி போய் நின்று கொண்டு இருக்கலாம். இந்த வார்த்தை பயந்து போய் கலங்கி போய் இருக்கிறேன், நான் எப்படி தான் அந்த பயத்திலேருந்து விடுதலை ஆவேன், எனக்கு என்னைக்கு நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படி சொல்லி நினச்சி நீங்கள் பயந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, தைரியமுள்ள தாவீதாக நீ எழும்பு. ஹல்லேலூயா. பிசாசை எதிர்த்து நிற்கணும், அப்போ தான் ஓடி போவான். பிசாசை பற்றி பிசாசு வந்துருமோன்னு ஒரு அம்மா தினமும் என்கிட்ட ஜெபிக்கு வருவாங்க. பிசாசு போராட்டம் எனக்கு போராடிக்கிட்டே இருக்கும், தினமும் எனக்கு பிசாசு தான் போராடுது. பிசாசை பெருசாக நீங்கள் நினைச்சக்கூடாது, தூக்கி ஒரு பொருட்டாகவே நினைக்கவே கூடாது. அப்பாலே போய் சாத்தானேன்னா அது என்ன செஞ்சிடும், ஓடி போயிடும். நம்ம சில நடந்து போயிட்டுருக்கும் போது சில நாய்கள் என்ன செய்யும், அது ரொம்ப நம்மளை கடிக்க வர்றது மாதிரி அப்படி குறைச்சிட்டு வரும். நீங்கள் எதிர்த்து சும்மா நீங்கள் அப்படி அடிக்க போன மாதிரி ஆக்ட் பண்ணாலே போதும், அந்த நாய் என்ன செஞ்சிடும், ஓடி போயிடும். அப்படி தான் பிசாசும். ஹல்லேலூயா. அந்த பிசாசுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. அதை எதிர்த்து நிற்கும் போது அது என்ன செஞ்சிடும், ஓடி போயிடும்.
இங்கே பாருங்கள், நமக்கு சில வீட்டு வாசலில் எலுமிச்சம்பழம் வச்சுட்டாங்களே போதும், ஐயோ எங்கள் வீட்டு வாசலில் என்னது இருக்குது, எலுமிச்சம்பழம் இருக்குது, யாரோ எனக்கு ஏதோ செஞ்சிட்டாங்க அப்படி சொல்லி நீங்கள் ஐயோ பயந்துக்கிட்டே நீங்கள் இருக்காதுங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, இயேசுவினத்தையும் ஜெயன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வச்சவங்கள பார்த்து எனக்கு கூட 2 எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வச்சுட்டு போங்க, நான் ஜூஸாவது போட்டு குடிப்பேன்னு சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு தைரியம் நமக்கு என்ன செய்யணும். ஐயோ எலுமிச்சம்பழம்னு சொல்லி நினச்சக்கூடாது, நீங்கள் நினச்சி பயப்படவே கூடாது. எது வந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கும்போது, கர்த்தரை தாண்டி உங்களை ஒருத்தரும் உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுறான். அப்போ உங்களை தொடும்போது, கர்த்தருடைய கண்மணி தொடும்போது கண்ணு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், மூடி மறைச்சி பாதுகாத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு வருகிற பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேசணும். அன்னைக்கு தாவீதுக்கு கோயிலாக இருந்துச்சு, பிரசங்கமாக பண்ணினாங்க, யாரும் ஒன்றுமே கிடையாது. அப்போ எப்படி தைரியம் இருந்துச்சு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம எத்தனை பிரசங்கம் கேட்டாலும், எத்தனை முறை ஆராதனைக்கு போனாலும் நம்மளை அறியாமல் நம்ம பயந்து கொண்டே இருக்கோம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன நினைச்சக்கூடாது, பயப்படவே கூடாது. நான் உங்களோட தாவீது கூட இருந்த கர்த்தர் உங்கூட நான் நினச்சதேன் இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்தேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம வியாதி நமக்கு இருக்கா, வியாதியை பற்றி பயப்படாதுங்க. வியாதியை பற்றி நீங்கள் பேசுங்க. எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், பரம வைத்தியர் எனக்குள்ளே இருக்கிறாரு, அவர் அபிஷேகம் எனக்குள்ளே இருக்குது, நீ ஒன்று என்னையும் அசைக்க முடியாதுன்னு வியாதியை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, பேசுங்க. பிரச்சனையை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, பேசுங்க. அந்த பிரச்சனை உங்களை விட்டு என்ன செஞ்சிடும், ஓடி போயிடும். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. இங்கே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பெலிஸ்தரை பார்த்து நினச்சாங்க, பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தைரியமுள்ள தாவீதை வச்சு கர்த்தர் நினைச்சாராம், சாவியாக அவர் பயன்படுத்துகிறாரு. அதனால் பயம் என்னும் கதவை திறந்து அந்த கதவை உடைச்சாச்சு. ஹல்லேலூயா. பயம்ங்கிற கதவை என்னச்சாச்சு, உடைச்சாச்சு. உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்களுக்குள்ளே, உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற பயம்ங்கிற கதவை கர்த்தனுக்கு என்ன செஞ்சுட்டேன், உடைச்சிட்டே நின்று வாக்கு கொடுக்குறார். கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ சில துரத்துக்கிறத பார்த்து நீங்கள் எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. அப்போ தைரியமுள்ள தாவீதாக இன்றைக்கி நீங்களும் எழும்பணும். உங்கள் வீட்டுக்குள்ளே தைரியமுள்ள தாவீதுக்கள் எழும்பணும். உங்கள் சபையில் தைரியமுள்ள தாவீதுக்கள் எழும்பும்போது பயம், அந்த பயங்கிற அந்த பயத்தை உண்டு பண்ணுகிற அந்த பெலிஸ்தியர்கள் வரவே முடியாது. அந்த பெலிஸ்திய ஆவி இன்றைக்கும் போராடுது. பெலிஸ்திய ஆவிகள் இன்றைக்கும் நமக்கு விரோதமாக என்ன செய்யுது, பயமுறுத்தி போராடிக்கிட்டு தான் என்ன செய்யுது இருக்குது. ஆனால் கர்த்தர் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பயத்திலிருந்து முற்றுப்புள்ளி வைத்தது போல் இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் என்று உங்களை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவார். ஜெயம் அல்லேலூயா அவநாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவநாமத்திற்கே. ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்துவாய கர்த்தர் அவர் அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளுக்கு முன்பதாக நான் கடந்து செல்கிறேன் என்று வாக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. அடுத்தால பாருங்கள், இன்னொரு கதவு என்ன செய்யணும், உடைக்கணும். என்ன கதவை உடைச்சிருக்காரு, இப்போது பயம்ங்கிற கதவை உடைச்சிட்டாரு. நீங்கள் உங்கள் இருதயத்தில் கையை வச்சு, என் வாழ்க்கையில் இருக்கிற பயம்ங்கிற கதவை கர்த்தர் உடைச்சிட்டாரு. நான் பயந்து கொண்டிருந்த அந்த காரியத்திலேருந்து கர்த்தர் என்னை உடைச்சி வெளியே கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. அந்த பயத்துக்குள்ளேருந்து கர்த்தர் உங்களை என்ன செஞ்சுட்டாரு, வெளியே கொண்டு வந்து என்ன சொன்னார், எதை உங்களை பயம் முறிச்சிச்சோ அந்த பெலிஸ்தனுடைய பாளையத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அந்த பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலரை எப்படியாவது இவங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கின்னு துரத்துட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க பாளையம் உங்களுக்கு சொந்தமாயிட்டு. ஹல்லேலூயா. அதான் பொக்கிஷம். அப்போ உங்களை யார் துன்புறுத்தி வந்தாங்களோ அதான் அவங்களுக்குள்ள ஆசைகள், அவங்களுக்குள்ள ஆசீர்வாதங்களை, அவங்களுக்குள்ள பாளையத்தை நான் உங்களுக்கு பொக்கிஷமாக தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அடுத்தால பஞ்சம் என்னும் ஒரு கதவை கர்த்தர் உடைப்பேன் என்று வாக்கு கொடுக்குறார்.
ஹல்லேலூயா. முதலாவது பார்வோனின் கதவை கர்த்தர் உடைச்சாரு, கானான் தேசத்தை பொக்கிஷமாக தந்தார். ரெண்டாவது பயம்ங்கிற கதவை கர்த்தர் உடைச்சாரு, பெலிஸ்தருடைய பாளையத்தை அழிச்சிருந்தார், பொக்கிஷமாக தந்தார். மூணாவதாக பஞ்சம் என்னும் கதவு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அங்கே இஸ்ரேல் சமாரியாவில் அங்கே என்ன இல்லை, மழை இல்லை. ஆண்டவர் அந்த எலியாவை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் அந்த ஆகாப்புக்கு உன்னை போய் காண்பி. ஏன்னா ஆகாப்பு ராஜா அந்த எலியாவை தேடி தேடி அலைஞ்சார், கண்டா கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லி. இந்த எலியாவால் தான் நமக்கு என்ன சொல்ல, மழை இல்லை, எலியா தான் மழை இல்லாமல் சபிச்சுட்டாரு அப்படி சொல்லி ஆகாப்பு ராஜா நினச்சிட்டு இருக்கும் போது இப்போ ஆண்டு சொல்கிறாரு, அங்கே 3 வருஷம் மழை இல்லை, நீ போ ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் மழையை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து அந்த எலியாவை அங்கே அனுப்புகிறாரு பாருங்க. எலியா ஆகாப்புக்கு அவர் போகிறாரு. போகும்போது அவர் தேசத்தின் மேலே அங்கே போகும்போது அங்கே சமாரியாவில் பஞ்சமோ கொடிதாக இருந்தது. பஞ்சம் எப்படி இருந்துச்சு, கொடியதாக இருந்தது என்று வாசித்து பார்க்குறோம். அங்கே பயங்கரமான பஞ்சம், சாப்பாட்டுக்கே அங்கே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, சோத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த எலியாவை கர்த்தர் நினச்சார அனுப்பி மழையை கட்டளிடணும், தேசத்தில் ஜனங்கள் பஞ்சத்தில் நினச்சாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அந்த எலியாவை அவர் அனுப்புகிறாரு. எலியா எங்கே போனார், கர்மேல் பருவத்துக்கு போனார். ஹல்லேலூயா. அந்த எலியா எங்கே போனார், பஞ்சம்ங்கிற கதவை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் யார் அனுப்புகிறாரு, சாவியா, எலியா. இந்த எலியா சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, தகர்த்து எரியும் எலியா. இந்த ஒரு பருவத்துக்கு கர்மேல் பருவத்தில் போகிறாரு. அங்கே போய் அங்குள்ள இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் அவர் நினைச்சாராம் கூப்பிட்டு விட்டுதாரு. பாகால் தீர்க்கதரிசிகள் 450 அவர் அழைக்கிறாரு. எல்லாரையும் வரவழைத்து 2 காளைகளை நினைச்சாரு கொண்டு வர சொன்னார். அவர் நல்லா நிறைய பிரசங்கம் பண்ணுறாரு. நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நினைச்சாதுங்க நடக்காதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், சிலர் கிறிஸ்துவ ஆலயத்துக்கும் வருவாங்க, அங்கேயும் போவாங்க, 3 இடத்துக்கு எழுச்சுவாங்க, மாறி மாறி எழுச்சுவாங்க போவாங்க. ஆனால் இவர் இங்கேயும் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் எலியா என்ன சொல்கிறாரு, நீங்கள் 2 நினைவுகளால் நீங்கள் என்ன செய்யாதுங்க, குந்தி குந்தி நடக்காதுங்க, எது தெய்வமோ அதை நீங்கள் பின்பற்றி போவாங்க அப்படி சொல்லி அவர் என்ன பிரசங்கமே பண்ணுதார். பண்ணிட்டு சொல்கிறாரு, 2 காளைகளை நீங்கள் கொண்டு வாங்க. காளைகளை கொண்டு அங்கே அதை வெட்டி விறகுக்கு மேலே வச்சு அந்த அக்கினியை மட்டும் நம்ம நினச்சக்கூடாது, தீப்பெட்டியினால் தீ எணிச்சக்கூடாது, கொளுத்தக்கூடாது. அக்கினி எங்கேருந்து வரணும், பரலோகத்திலேருந்து. உங்கள் தெய்வம் தான் அக்கினி தரணும். நானும் ஒரு காளையை பலியிடுறேன், நீங்கள் ஒரு காளையை பலியிடுங்க. முதலாவது நீங்கள் தான் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்க, ஒரு காளையை உங்கள் தெய்வத்திற்கு பலியிடுங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே பலியிடும்போது இப்போ அக்கினி வரணும். அக்கினி வரட்டும் வரட்டும் வரட்டும்னு கேட்டால் எந்த மாற்றமும் இல்லாத அப்படி தான் இருக்குது. இப்போ சரி, இப்போ ரெண்டாவது இவங்க எலியா என்ன பண்ணுறாரு, நான் என்னச்சுதான் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பலிபீடத்தெல்லாம் சுத்திகரிக்கார், செப்பனிட்டார் என்று பார்க்குறோம். நல்லா அவர் நினச்சாராம், பலிபீடத்தை நல்லா சுத்தம் பண்ணின பிறகு, அது சரி பண்ணின பிறகு அவர் நினச்சாராம், காளையை வச்சு விறகெல்லாம் வச்சுட்டு அக்கினியை அனுப்ப ஆண்டவரேன் வானத்துக்கு நேரம் அவர் பார்க்குறாரு. ஆண்டவரே, நான் இப்போ என்ன செஞ்சுறேன், எல்லாம் வச்சுருக்கேன், ஆனால் அக்கினியை அனுப்புகிற தெய்வந்தான் தெய்வம்னு சொல்லி ஜனங்கள் எல்லோரும் இப்போ நினச்சி போகிறாங்க, பார்க்க போகிறாங்க. நீங்கள் ஜீவனுள்ளவர், உயிருள்ள தேவன், நீங்கள் அக்கினி எனக்கு இப்போ அனுப்புங்க, நீங்கள் உண்மையான தேவன் என்று எங்கள் ஜனங்களுக்கு நீங்கள் நிரூபித்து காட்டுங்க, என் ஜெபத்தை கேளுங்கன்னு சொன்ன உடனே என்னது வந்துச்சு, வானத்திலிருந்து அக்கினி வந்தது. ஹல்லேலூயா. அதை பார்த்த ஜனங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு, உண்மையிலே நினைச்சாராம், கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் உண்மையான தெய்வம், கர்த்தர் உயிருள்ள தெய்வம் என்று சொல்லி எல்லாரும் நினச்சாங்க, சத்தமாக ஆரவாரம் பண்ணினாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் குடும்பத்துக்குள்ளே எது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கோ, பிரியமில்லாத வருமானங்கள், பிரியமில்லாத பொருட்கள், எதுனாலும் செய்கைகள் எது இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், எலியா தகர்த்து எரிந்தது போல் நீங்களும் தகர்த்து வெளியே தூக்கி வீசணும். ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்துக்குள்ளோ குடும்பத்தில் எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு உங்களுக்கு தெரியும், அந்த பொருளை நீங்கள் உள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னா வானம் உங்களுக்காக என்ன செய்யாது, திறக்கப்படாது.
பஞ்சம்ங்கிற கதவு உடைக்காது. எதில் பார்த்தாலும் பஞ்சம்தான். உங்களுக்கு உணவில் மட்டும் கிடையாது, உலக பிரகாரமான காரியத்தில் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய வகையிலும் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு பஞ்சம், ஆண்டவரோட பேசுவதுக்கு பஞ்சம், ஆண்டவரோட வேத வசனத்தை தியானிக்க பஞ்சம், ஆலயத்துக்கு போகிற பஞ்சம், ஆண்டவருக்காக ஓடுகிற காரியத்தில் பஞ்சம், ஊழியத்தில் பஞ்சம், எல்லா பஞ்சம், ஆவிக்குரிய பஞ்சமும் உலக ஆசீர்வாதம் பஞ்சம் பஞ்சம் பஞ்சம்தான். பஞ்சம்னா என்னது? இல்லாமல், இயலாமல். ஒரு பொருள் இல்லை அப்படின்னா இல்லைன்னா அது இயலாமல் தான். அப்போ பஞ்சம் அப்படின்னு அர்த்தம் பாருங்கள். அப்போ இங்கே அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க? எலியா, தகர்த்தெறியும் எலியா அந்த பஞ்சம்ங்கிற கதவை உடைக்கிறதுக்கு யாரை பயன்படுத்தினார்? தகர்த்தெறியும் எலியாவை கர்த்தர் எங்கே அனுப்புனார்? அவர் கர்மேல் பருவத்துக்கு அனுப்புனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே அவர் பார்க்குறாரு, ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, பெருமழையின் சத்தம் கேட்குறது, நீங்கள் சீக்கிரம் என்ன செஞ்சுருங்க, போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 1 ராஜாக்கள் 18:31 அவர் செப்பனிட்ட பிறகு தான் இப்போ இங்கே என்ன செஞ்சிச்சு? உள்ளங்கை அளவு மேகம் உருவாச்சு. அந்த உள்ளங்கை அளவு மேகத்தை 7 தடவை போய் என்ன பார்க்க சொல்கிறாரு. அவன் ஊழியக்காரனை 7 தடவை, ஒரு தடவை பார்த்தா அங்கே உள்ளங்கை மேகம் அப்படி தான் இருக்குது, 2வது தடவை பார்த்தா அப்படி தான் இருக்குது, 6 தடவை பார்த்தா அப்படி தான் இருக்குது, 7 தடவை பார்க்கும்போது அங்கே என்ன செஞ்சு? பெருமழையின் இறைச்சல் வந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் கூட ஒரு சகோதரி அன்றைக்கி ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு நினைப்பூட்டினார் பாருங்க. இந்த எலியா அந்த சமுத்திரத்தில் 7 தடவை எட்டி பார்க்க சொன்னது போல் ஒரு வசனத்தை என்ன சொன்ன 7 முறை சொல்லும்போது அற்புதம் நடக்கும்னு சொன்னார். ஹல்லேலூயா. அந்த சகோதரி கூட 7 முறை சொன்னதுனால என் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் நடந்ததுன்னு சொன்னாங்க. இதே போல் தான் பாருங்கள், நம்ம அந்த நாகம்மன் கூட குஷ்டரோகம் 7 முறை 6 முறை முங்கி அடிக்கும்போது சுகம் இல்லை, 7வது முறை தான் மாற்றம் வந்து சுகம் வந்துச்சு. 7 ஒரு பரிபூர்ணத்தை குறிக்கி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எந்த ஒரு வார்த்தையும் 7 தடவை சொல்லி சொல்லி நம்ம வசனத்தை அறிக்கையிடும்போது இங்கே ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் பெருமழையின் இறைச்சலை கர்த்தர் கேட்க அப்படின்னார்கள். ஹல்லேலூயா. பஞ்சம்ங்கிற கதவுங்க உடைக்கப்பட்டுச்சு. தகர்த்தெறியும் எலியா எங்கே வந்தார்? அங்கே பருவத்துக்கு வந்தார். பொக்கிஷம் அவங்களுக்கு என்னது? பெருமழை. ஹல்லேலூயா. உங்கள் பஞ்சம் என்னும் கதவை உடைத்து பெருமழை என்னும் பொக்கிஷத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லிடுவோமா? ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தின் மழை, ஒரு ஆசீர்வாதத்தின் மழை, ஒரு அறுவடையின் மழை, செழிப்பான மழை, நன்மையின் மழை என உங்களுக்கு பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எழும்பணும். எல்லாரும் என்ன செய்யணும்? நம்ம தகர்த்தெறியும் எலியாக்களாக நம்ம எழும்பணும். ஹல்லேலூயா. வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பாதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்முடைய சாவிகளை ஆண்டவர் யாரை பயன்படுத்தினார்னா, தரிசனமுள்ள மோசையை கர்த்தர் நினைச்சாராம் சம்மட்டியாக பயன்படுத்தினார். எதுக்கு? பார்வோனின் கதவை உடைக்க. ஆமென். தைரியமுள்ள தாவீது அங்கே யுத்த களத்துக்கு போனதுனால பெரிய பெலிஸ்தரின் பாளையம் உங்களுக்கு என்னச்சது? கிடைச்சிது. ஹல்லேலூயா. தகர்த்தெறியும் எலியா கர்மேல் பருவத்துக்கு வந்ததுனால பஞ்சம்ங்கிற கதவு உடைக்கப்பட்டு பெரிய மழை பெய்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் கூட ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசினார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆவிகள் இன்றைக்கி பெலிஸ்திய ஆவியும் நமக்கு விரோதமாக போராடி கொண்டு இருக்கிறது, பஞ்சம்ங்கிற ஒரு ஆவி. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே எந்தெந்த பஞ்சம் இருக்குது, எந்தெந்த குறைவுகள், சிங்கு குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கும் ஒரு நன்மையும்
குறைபடாது. அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய பஞ்சம், உலக ஆசீர்வாத பஞ்சம், என்னென்ன பஞ்சம்லாம் நம்ம இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கிறோமோ அந்த பஞ்சம்ங்கிற கதவை நான் உடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை கொண்டே உடைப்பேன். நீ ஒரு தரிசனமுள்ள ஒரு அபிஷேகம் பெற்ற எலியாவாக நீ எழும்பு. தகர்த்தெறியும் எலியாவாக எழும்பு. உன் இருதயத்துக்குள்ள எது கர்த்தருக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள், பேச்சுகள் ஓடிக்கிட்டே இருக்கும், அது வெளியேற்றுன்னு கர்த்தர் உன்னை பார்த்தேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ளே வேண்டாதது எது கர்த்தருக்கு பிரியமில்லையோ அதெல்லாம் நீ ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இன்றையில் இருந்து அந்த எலியா அந்த பலிபடத்தை செப்பனிட்ட பிறகுதான் வானம் திறந்து அக்கினியை வர பண்ணினீங்க. இன்றைக்கி என் குடும்பத்துக்காக வானம் திறக்கப்படணும், என் பிள்ளைகளுக்காக வானம் திறக்கப்படணும், எங்கள் சரீர சுகத்துக்காக வானம் திறக்கப்படணும், எங்கள் வருமானத்துக்காக, எங்கள் தொழிலுக்காக வானம் திறக்கப்படணும், எங்கள் வீட்டில் சந்தோஷம், சமாதானம், ஐக்கியம் வருவதற்கு எனக்கு வானம் திறக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க. அப்போ ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே எதெல்லாம் உங்களுக்கு பிரியமில்லையோ எல்லாத்தையும் தகர்த்து வெளியேற்றுவேன் என்று ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு உங்களை தகர்த்தெறியும் எலியாவாக நீங்கள் எழும்பும்போது அன்றைக்கு எலியா எப்படி அந்த பஞ்சம்ங்கிற கதவை உடைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரும் மழையை வரப்பண்ணினாரோ, பெருமழையின் சத்தம் கேட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மழை பெய்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏன் இன்னும் ஆசீர்வாதத்தின் மழை பெய்யலை, ஏன் இன்னும் ஒரு அறுவடையின் மழை பெய்யலை, ஏன் இன்னும் சுகமுங்கிற மழை வீட்டுக்குள்ளே பெய்யலை, சந்தோஷமுங்கிற மழை ஏன் பெய்யலை? உங்கள் வீட்டுக்குள்ளே எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லைங்கிறத பாருங்கள். அது உங்களுக்கு தெரியும். அது வெளியேற்றுங்க என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வகையில் இருக்கிற பஞ்சம் இருக்கவே கூடாது. ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் நிறைவாக இருக்கும்போது கர்த்தர் உங்கள் எல்லா பஞ்சத்தையும் நீக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. முதல் அன்பு பிள்ளைகளோடு பேசுனதற்காக நன்றி. எல்லார் கண்களையும் மூடி எங்களோடு நீங்கள் பேசுனீங்க. ஆண்டவரே, தகப்பனே, பயமெங்கிற ஒரு கதவு எங்களை ஆண்டவரே அடைத்து வைத்து எங்களை ஆளுகை செய்கிறது. இந்த நாளில் அந்த பயமெங்கிற கதவை நீங்கள் உடைத்ததற்காக நன்றி, என்னை பயன்படுத்தினதற்காக நன்றி என்று சொல்லுங்க. ஒரு தைரியம் உள்ள ஒரு தாவீதை போல தாவீதுக்கு கொடுத்த தைரியத்தை இப்போது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை நீக்கி ஒரு தைரியத்தை ஊற்றின தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னோட போராடி நம்மளை தேடி நீ காணாது இருப்பா என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா. யார் உனக்கு விரோதமாக எழும்பினாங்களோ, எங்கிருந்து வந்தாங்களோ அவங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை, அந்த சுதந்திரத்தை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. ஆமென். எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஆசீர்வாத மழையை தந்ததற்காக நன்றி என்று சொல்லுவாமா. சரீர சுகமெங்கிற நன்மை, என் பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை நீங்கள் எடுத்து போட்டதற்காக நன்றி என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா. எலியாவுக்காக நான் எழும்புவேன். நான் ஒரு தரிசனமுள்ள மோசையாக எழும்புவேன். அது மட்டுமல்ல, ஒரு தைரியமுள்ள தாவீதாக எழும்புவேன். ஹல்லேலூயா. தகர்த்தெறியும் எலியாவாக எழும்புவேன். அந்த அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கட்டும். அந்த அபிஷேகம் இப்போது ஓ மேலே கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். அவங்களுக்குள்ள அபிஷேகம் ஓ மேலே இறங்குகிறது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. உடைய பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினர் இறங்கி வந்து எங்கள் பிள்ளைகளை நிரப்பினதற்காக நன்றி. வீட்டுக்குள்ளே உங்கள் ஆசீர்வாதம் ஆண்டவரே கடந்து வந்ததற்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன். வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.